ஆமா, இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. அக்கா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல. சொன்னா என்ன பண்ணுவ? உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்க்கா. நிஜமாவா? சத்தியமா. அப்படின்னா நீ எனக்காக ஒண்ணு பண்ணு. என்ன பண்ணணும் சொல்லு. இங்க இருந்து நேரா மொட்டை மாடிக்கு போ. சரி. அங்க ஒரு கட்ட சுவர வரும்ல? ஆமா. அதுல ஏறி கீழே குதிச்சிரு. அக்கா, பின்ன என்ன ஓவரா சீனை போடுற? உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் என் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நாங்களா இல்ல, உன்னை அப்படியே விட்டுருவோமா? அப்படின்னா கதிர் எனக்காக மாப்பிள பார்க்க புறப்பட்டால, அப்ப நீ போய் தடுத்துருக்கணும்ல? அதான் உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாச்சே. இல்ல, பிடிச்ச மாப்பிள்ளையோன்னு நினைச்சோம். சின்ன வயசுல இருந்து எனக்குன்னு நான் ஒரு கொள்கையோட இருந்தேன். என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அதையே நான் கிண்டல் பண்ணுவேன். காண்டாய் கல்யாணத்தையே நிறுத்திருக்கியே. இல்ல, நடந்ததெல்லாம் சொன்ன. ஏய், அவளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இப்ப போய் காமெடி பண்ணிட்டு இருக்க. சாரிக்கா. சரி, நீ சொல்லு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ராகினி. இத்தனை நாள் நான் எப்படி ஆசைப்பட்டேனோ, என்னென்னலாம் கண்டிஷன் போட்டேனோ, அந்த மாதிரி எல்லாம் தான் என் கல்யாணம் நடக்கணும். அதுக்குள்ள அண்ணா மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிடுச்சே. அதை தாண்டி எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்றேன். எப்படிக்கா? அதுக்குள்ள அண்ணன் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டு வந்துருமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் தேவையில்லை. ஏன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். அப்போ அண்ணன் மாப்பிள்ளைய பார்க்க போயிருக்கே. மொத்த தானடி தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வேணா அந்த மாப்பிள்ளைய போதை மாத்திரை கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவா. எது? கோயம்புத்தூர்ல இருக்கிற மாப்பிள்ளைய நீ இங்க இருந்து போதை மருந்து கேஸ் போட்டு தூக்கிடுவ? ஏன் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம பேசுறியேக்கா? என்னடி பொல்லாத லாஜிக்? நீ பண்ற கதையில மட்டும் லாஜிக் இருக்கா? ஏய், ஏதாவது ஐடியா பண்ணுங்க, ஆனா உருப்படியா பண்ணுங்க. அக்கா, எனக்கு ஒரு ஐடியா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். எப்படி? சிம்பிள்கா. எப்படி? ஏய், இது சரியா வருமா? உன் கல்யாணம் நிக்கணுமா வேணாமா? நிக்கணும். அப்படின்னா இத தவிர வேற வழியே இல்ல. சரி, அப்படியே வச்சுப்போம். ஆனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? அவன் ஒரு பக்கா ஜென்டில்மேன். ஏன் ஃப்ரெண்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அவனை சந்தேகப்படுற? அதனால தானே சந்தேகமாவே இருக்கு. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் போலீஸ் தான் நான் இருக்கேன்ல. என்னக்கா யோசிக்கிற? சரிடி, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ஏய், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹே, என் ஸ்கர்ட்டை யார் கீழே போட்டது? ஏய், நான் இல்லடி. ஹேய், ஐயோ, எலி என்ன இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்க? இந்த வீட்ல இதுதான் பிரச்சனை. என்னோட ட்ரெஸ் எல்லாம் கூட இப்படிதான் நாசம் பண்ணி வச்சிருக்கு. எனக்கு இந்த எலிக்கு ஒரு முடிவு கட்ட. அப்ப என் கல்யாண விஷயம்? அத நாளைக்கு முடிப்போம். இன்னைக்கு இத முடிப்போம். ஏய், ஏண்டி, என் கல்யாண விஷயத்தை விட இந்த எலி ரொம்ப முக்கியமாடி? மேபி. ஒழுங்கா ஊத்து. ஏய், நீ எங்க முன்னாடி வர? பின்னாடி போ. அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுறேன், ஓடி போயிரு.
அடுத்த ஸ்டாப்லயே வா. அதான் நான் சொன்னேன். இப்ப என்ன மாத்தி பேசுற? நீ இறங்கலனா உன்னை புடிச்சு தள்ளி விட்டு நான் போயிட்டே இருப்பேன். ச்சே, உங்களை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினேன் பாருங்க. அதுக்கு இவ்வளவும் பேசுவீங்க, இதுக்கு மேலயும் பேசுவீங்க. என்னது? நீ காப்பாத்துனியா? பின்ன அந்த கார்ல வந்தவங்க கொஞ்ச நேரத்துல உங்களை உண்டு இல்லைன்னு துவம்சம் பண்ணிருப்பாங்க. என்னோட அழகான முகத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு குழந்தை பொண்ணுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாமான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நீ பேசுறத பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குற மாதிரி தெரியலையே. வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? என்ன பிளானு? இல்ல தொடர்ந்து என் கூடவே வர்ற மாதிரி. ஆமா, இவரு பெரிய மன்மதரு. இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வராங்க. பேசாம கொஞ்சம் அமைதியா வரியா? இல்லனா உன்னை நடு ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், இங்கே இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா, உங்களுக்கு எதுவுமே தோணலையா? என்ன தோணணும்? இந்த நேரத்துல முக்கியமா எல்லா மனுஷங்களுக்கும் தோன்றதுதான், எனக்கு உன்னை கொல்லணும்னு தான் தோணுது. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க பாஸ். வன்முறைங்கிறது ரெண்டு பக்கமும் கூரா இருக்கிற கத்தின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. கொஞ்சம் அமைதியா வரியா? பாஸ்,